வணக்கம் நண்பர்களே. சென்ற அத்தியாயத்தில் மயில் வாகனரான விநாயகரை பற்றி அறிந்தோம். இந்த அத்தியாயத்தில் விநாயகர் பெருமான் திருவிளையாடலை அறிவோம். மைதள நாட்டைச் சேர்ந்த அரசன் சக்கரபாணியும் அவனது மனைவி வக்கிரையும் கடவுள் மீது மிகுந்த பக்தி கொண்டவர்கள். அவர்களுக்கு ஏனோ வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லை. இதனால் மனம் வருந்திய அவர்கள் காட்டிற்கு சென்று தவம் புரியலாமா என்ற ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தனர். அப்பொழுது அரண்மனைக்கு வந்த சவுனக முனிவர் அவர்களின் குறைகளை அறிந்து, மன்னா, கவலைப்படாதே, நீ சூரிய விரதத்தை அனுஷ்டித்தால் உனக்கு புத்திரன் பிறப்பான் என்று கூறி அவ்விரதத்தை அனுஷ்டிக்கும் முறைகளையும் கூறி சென்றார். மன்னனும் அவ்விரதத்தை அவ்வாறே கடைபிடித்தான். மன்னன் மலடன் என்பதனை அறிந்த சூரிய பகவான் 21ஆம் நாள் மன்னனைப் போலவே உருவம் கொண்டு பகிரையுடன் இருந்துவிட்டு சென்றான். சரியாக 10 மாதம் சென்றதும் பகிரை ஒரு அழகான ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தாள். அக்குழந்தையானது பிறக்கும் போதே 3 கண்களுடனும் சிவந்த சடையுடனும் தன் 2 கரங்களிலும் சூலங்கள் ஏந்தியும் பிறந்தது. அக்குழந்தைக்கு வருண பகவான் ஒரு கிழ பிராமணனாக வேடமணிந்து வந்து சித்து என்று பெயரிட்டு ஆசி வழங்கிவிட்டு சென்றார். குழந்தையானது சிறு வயதிலேயே அதி பயங்கரமான பலசாலியாக இருந்தது. அவன் கண்ணில் காண்பனவன் எல்லாம் தாக்கினான், மலைகளை உடைத்தான், சமுத்திரங்களை கலக்கினான், சந்திரனையே பிடித்து விளையாடினான். இதனை பார்த்த அசுரகுரு சுக்கராச்சாரியார் அசுரகுலத்தை காப்பாற்ற பிறந்த இளஞ்சிங்கம் இவனல்லவா என்று பூரித்து போனார். அதோடு இல்லாமல் அவனிடம் சென்று, சித்துராஜனே, நீ சிவபெருமானை நினைத்து தவம் செய்து சகல பாக்கியங்களை மடவாயாக என்று ஆலோசனை கூறினார். அவருடைய வார்த்தைகளை வேத வாக்காக எண்ணிய சித்துராஜன் சிவனை நினைத்து 2000 வருடங்கள் தவம் செய்தான். அதன் பலனாக சிவபெருமான் அவன் முன்பாக தோன்றி, உனக்கு என்ன வர வேண்டுமோ கேள் என்றார். ஈசனே, சகல உலகங்களும் எனக்குரியதாக வேண்டும், மேலும் தேவர்களால் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது என்றான். அப்படியே ஆகட்டும் என்று வரங்களை தந்தார் சிவபெருமான். இதனால் மிகுந்த சந்தோஷமடைந்த சித்துராஜன் தேவர்களை அடிமைப்படுத்தி சிறையில் அடைத்து வேலைக்காரர்களைப் போல நடத்தினான். இதனால் என்ன செய்வதென்றே தெரியாமல் தவித்த தேவர்கள் அனைவரும் தங்களது குருவான பிரகஸ்பதியிடம் தங்களது மனக்குமுறலை கொட்டினர். உங்களது துயரங்களை விக்னேஸ்வரனால் மட்டுமே தீர்க்க முடியும், எனவே அவரை துதித்து வணங்குங்கள் என்று ஆலோசனை கூறினார். அதனை சிவபெருமானிடம் பார்வதி தேவியிடம் கூறிய பொழுது சிவபெருமான் கைலாயத்திற்கு நிகரான ஒரு கோயிலை பூவிலையில் ஏற்படுத்தி அதில் பார்வதி தேவியும் சிவனும் எழுந்தருளினர். அங்கு ஒரு முறை சிவன் ஆழ்ந்த நிஷ்டையில் இருந்தார். அதனை கண்ட பார்வதி தேவி, ஐயனே, சகல உலகில் உள்ள உயிர்கள் அனைத்தும் உங்களை வணங்குகின்றது, அப்படி இருக்க நீங்கள் யாரை நினைத்து தவம் செய்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு சிவபெருமான் என்ன பதில் கூறினார் என்பதனை அடுத்த அத்தியாயத்தில் அறிவோம்.